எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீரங்கம் கிச்சன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற அட்டகாசமான டிஷ் வந்து ஆனியன் கார்லிக் குழம்பு. ஸோ இதை வந்து ரங்கா ஹோம்லிங்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து யுக்தா பிராண்டில் இந்த வத்த குழம்பு பொடியை சேல் பண்ணுறாங்க. ஸோ அதை வச்சு தான் நாம் இன்றைக்கி வந்து ஆனியன் கார்லிக் குழம்பு பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நாட் அ பெய்டு ப்ரொமோஷன், இது வந்து வாலண்டியர் ப்ரொமோஷன். ஏன்னா இந்த யுக்தாஸ் இல்லாட்டி ரங்கா ஹோம்லிங்ஸோட ப்ராடக்ட்ஸை வந்து நாங்கள் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவங்களுக்காக ஒரு வாலண்டியர் ப்ரொமோஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ வத்த குழம்புக்கு, வெங்காய பூண்டு குழம்புக்கு நாம் வந்து ஆஸ் யூஷுவல் கடுகு தாளிக்கிற மாதிரி தாளிச்சிட்டு 1 ஸ்பூன் வெந்தயம், 1 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 6லேருந்து 8 நாட்டு பூண்டை வந்து பெருசு பெருசாக கட் பண்ணி நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயம். ஸோ பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் ஆட் பண்ணோம் அப்படின்னா குழம்புக்கு வந்து டேஸ்ட் ப்ளஸ் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக சாட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு பட்டை மிளகா, 1/2 ஸ்பூன் பெருங்காயம், தேவையான அளவு உப்பு, அப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. ஸோ இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ லைட்டாக பச்சை வாசனை போனதும் ஒரு 200 ml தண்ணி, ஸோ ஒரு பெரிய கிளாஸ் தண்ணி எடுத்து நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ லைட்டாக ஒரு கொதி வரட்டும். ஸோ மினிமம் ஒரு 5 minutes நாம் வந்து இதை நல்லா கொதிக்க விடணும். ஸோ இந்த மீன் டைம் ஒரு சுடுதண்ணியில் நாம் வந்து ஒரு லட்டு சைஸுக்கு புளியை எடுத்து மிதமான சுடுதண்ணியில் போட்டு நாம் வந்து ஊற வச்சுக்கலாம். ஸோ இந்த வெங்காய பூண்டு குழம்பு வந்து 5 நிமிஷம் நாம் கொதிக்க விட்றோம் அப்படின்னா நல்லா குக் ஆகி சாஃப்டாக வந்து குக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். 5 நிமிஷம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த யுக்தாஸ் வத்த குழம்பு பொடியை வந்து ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் நம்ம காரத்துக்கு ஏற்றாப்பில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ரெட் சில்லி, தனியா, வெரைட்டிஸ் ஆஃப் தால், ஃபெனிக்ரிக் சீட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் 100 grams காஸ்ட் ஒன்லி 60 rupees. ஸோ இதை பற்றின டிஸ்கிரிப்ஷன், வெப்சைட் லிங்க் எல்லாமே நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து டைரெக்டாக கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 2 டீஸ்பூன் யுக்தா வத்த குழம்பு பொடி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ லம்ஸ் இல்லாதபடி நாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து லைட்டாக ஒரு கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நாம் வந்து இதில் பொடியை ஆட் பண்ணிடலாம். ஸோ ஏற்கனவே கரைச்சி வச்ச புளியை வந்து நாம் இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு தக்காளி வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இட்ஸ் கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். நான் சில பேருக்கு குழம்புல வந்து தக்காளி போடுறது பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் ஆனியன் ஃப்ரை பண்ணும்போதே, ஆனியன் பூண்டு ஃப்ரை பண்ணும்போது நாம் வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த புளியை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மினிமம் வெயிட் பண்ணணும். ஏன்னா நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எல்லா ஃப்ளேவர்ஸும் ஆனியன் கார்லிக்கோடு நல்லா பிளெண்ட் ஆக ஆரம்பிச்சிடும் வத்த குழம்பு பொடி. ஸோ இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அரிசி மாவை வந்து நான் கரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். உங்களுக்கு வேணும்னா அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த அரிசி மாவை ஆட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து மேலே ஒரு ஷைனிங் லுக் கிடைக்கும். ஸோ அதனால் அரிசி மாவை ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் திக்காகிற மாதிரி நமக்கு திக் கன்சிஸ்டன்சியும் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ டேஸ்ட் பார்த்துட்டு நாம் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஆனியன் கார்லிக் குழம்பை வந்து நாம் சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இட்ஸ் அ வாலண்டியர் ப்ரொமோஷன். ஈவன் யாருக்காவது உங்கள் ப்ராடக்டை வந்து வாலண்டியராக ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணலாம். ஸோ யுக்தாஸ் வத்த குழம்பு மிக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். யுக்தாஸ் வத்த குழம்பு ஆட் பண்ணி ஆனியன் கார்லிக் குழம்பு வந்து செஞ்சுருக்கோம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.